எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்க போகுது. லாஸ்டா நான் போஸ்ட் பண்ண வீடியோல ஜீவனோட ஸ்டடீஸ்க்கு நீங்க எப்படி பிளான் பண்றீங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் இப்போ நான் ரீசெண்டாக ஸ்கூல் பற்றி ஷேர் பண்ண வீடியோஸ் வந்து உங்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு வரவேற்பு எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்னை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. பெங்களூர் நான் இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ணிட்டு அங்கே நான் பேசியிருந்தேன் பெங்களூர் ஸ்கூல்ஸ் பற்றி. ஸோ இப்போ ஜீவன் படிக்கிற ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அப்புறம் இனிமேல் காலேஜுக்கு வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டதால இன்னைக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பற்றி தான் இருக்க போகுது. இதில் ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சிபிஎஸ்சி ஸ்கூல் பெஸ்ட்டா, ஸ்டேட் போர்டு பெஸ்ட்டா, இல்லை ஐசிஎஸ்சி பெஸ்ட்டான்னு சொல்லி எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். நீங்கள் சைடில் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். ஒரு 3 years பிஃபோர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இஃப் சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி சிலபஸில் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பேர் பண்ணி சிலபஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஒரு விஷயம், ஒரு யூடியூபர் வந்து அவங்க குழந்தைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் போட்டாங்கன்றதுக்காக நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் போடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி, 10 விரலும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுக்குறத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எது சூட் ஆகும், எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும். அவங்க வந்து சிபிஎஸ்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் அவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு போடணும். அப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்னன்னா இது ரிப்பீட்டடாக வர ஒரு கமெண்ட்டு, என் குழந்தைய வந்து நான் சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டுக்கு மாற்றலான் இருக்கேன், ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்கு, சிபிஎஸ்சிக்கு மாற்றலான் இருக்கேன்னு சொல்லி நிறைய அதான் வந்து கொஷின்ஸ் ஜாஸ்தியாக வந்ததே. அதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன், இது எடுத்துக்கணுன்ட்டு இல்லை. மோஸ்ட்லி ஒரு குழந்தை ஒரு போர்டில் போகுது, இப்போ எல்கேஜிலேருந்தோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தோ ஒரு போர்டில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அதே போர்டில் கன்டினியூ ஆகுறதா பெஸ்ட்டு என்னை கேட்டால். டக்குன்னு 10th-க்கோ 9th-க்கோ 11th-க்கோ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோட் ஆஃப் சிலபஸ் மட்டும் இல்லை, த வே ஆஃப் எஜுகேஷன், அந்த கொஷின் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸ்டேட் போர்டுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுற விதமும் சிபிஎஸ்சிக்கு ட்ரெயின் பண்ணுற விதம் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு போர்ட்லேருந்து எடுத்து இன்னொரு போர்டுக்கு போடும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. டக்குன்னு அந்த சிலபஸ்க்கு வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதே சிலபஸில் கன்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அந்த போர்டு பற்றி நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாதம் முன்னாடி ஜீவனோட 10th ரிசல்ட் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் மேக்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கான்ட்டு. ஜீவன் எய்ம் பண்ணுறது வந்து இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுலேருந்தே அவனை வந்து மேக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டேன். ஃபவுண்டேஷன் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ்லாம் எடுக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கும் போதே நியர்லி 3 years-ஆ பன்சு ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ்ல வந்து அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தேன். மேக்ஸ் வந்து உங்க குழந்தைங்களுக்கு டஃப்பா இருக்கு, பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்களும் பன்சு ஆன்லைன் கிளாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து மென்டல் மேக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க, கையில வந்து எழுதி கால்குலேஷன் போடுறது இல்ல. ஒரு விஷயம், மேக்ஸ் வந்து ஈஸியாகவும் அவங்க பண்ணணும். இன்னொன்று, நீங்க வந்து ஜேஇ மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்குலாம் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஃபாஸ்டா பண்ணணும். என்னன்னா குறிப்பிட்ட ஹவர்ஸ், குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல அவங்க கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை உங்க குழந்தைங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து ஃபாஸ்டா பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பன்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் உங்களுக்கு பன்சு ஆன்லைன் கிளாஸ்ல என்ரோல் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அதுல வந்து நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஒர்க் ஷாப், அதாவது ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. அதை அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உண்மையாலே பன்சு ஆன்லைன் கிளாஸ்னால தான் ஜீவனால வந்து மேக்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஜீவனை பன்சு ஆன்லைன் கிளாஸ்ல நான் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க்ஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அவன் ஒரு சில சாப்டர்ஸ், ட்ரிக்னாமெட்ரி மாதிரியான சாப்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். பன்சுல என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சாப்டர்ஸோட கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிட்டான். மேக்ஸ் வந்து ஈஸியா பண்றது மட்டும் இல்லாம ஃபாஸ்டாவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பிளான் பண்றோம், குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பரை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பன்சு மாதிரியான ஆன்லைன் கிளாஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
இந்த பன்சு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெயினா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தான். உங்க குழந்தைங்க யூகேஜில இருந்து 9th வரைக்கும் இருந்தாங்கன்னா நீங்க தாராளமா இதுல வந்து என்ரோல் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர்ன்ற மாதிரி தான் இதுல இருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அவங்களால கொடுக்க முடியுது. இதுல வந்து நியர்லி 80,000 குழந்தைங்க படிக்கிறதா சொல்றாங்க. இந்தியால மட்டும் இல்லாம மத்த கண்ட்ரீஸ்லயும் பன்சு அவைலபிளா இருக்கு. நியர்லி 20 கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் கொடுக்குறாங்க. அது எல்லாமே இப்போ 20% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ஸ் பத்தி பார்த்துட்டு அப்புறமா காலேஜ் விஷயத்துக்கு போகலாம். லாஸ்டா நான் இந்த பெங்களூர்ல இருந்து ஸ்கூல்ஸ் பத்தி பேசின வீடியோல நிறைய பேர் உடுமல்பேட்ல ஜீவன் படிக்கிற ஸ்கூலோட நேம சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இங்க உடுமல்பேட்ல நேட்டிவா இருக்கிறவங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்கூல் நேம் நீங்க ரிவீல் பண்ணதுக்கு ரீசன் வந்து சேஃப்டி ரீசனான்னு கேட்டிருந்தீங்க. சேஃப்டி ரீசனும் ஒண்ணு, இன்னும் சில ரீசன்ஸ் இருக்கு. நான் அது வந்து வீடியோல சொல்ல விரும்பல. இப்போ உடுமல்பேட்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் இங்க எண்ணி 4 ஸ்கூல் தான் இருக்கு. அதுல ஒரு ஸ்கூலை கண்டுபிடிக்கல என்ன கஷ்டம் தெரியல. ஆக்சுவலா இங்க இருக்கிற 4 ஸ்கூலுமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு தப்பான ஃபீட்பேக்கும் நான் கேள்விப்படல. ஏன்னா இது ஒரு சின்ன ஊரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல் பேர் வந்து மோசமா போச்சு அப்படின்னா அது ஊர் ஃபுல்லா பரவிடும். இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப ரீசெண்டா நான் பேசின அதே பாயிண்ட்ஸ் வந்து நீயானால பேரண்ட்ஸ் ஸ்கூல் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த பெங்களூர் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் அந்த பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃபோட எலிஜிபிலிட்டி, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சிபிஎஸ்சியோட 10th சிலபஸ் வந்து ஒரு பிஎட் படிச்ச டீச்சர் கூட ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா 12th இருக்கு பாத்தீங்களா, 11th 12th மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டஃப். அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஐஐடில இருந்து வந்தவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சிலபஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ ஜீவன் படிக்கிற ஸ்கூல்ல நாங்க விசாரிச்சோம், டைரக்டா வைஸ் பிரின்சிபல் மேடம் பார்த்து நாங்க விசாரிச்சோம் ஸ்கூல்ல வந்து ஸ்டாஃபோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்க பிராங்கா சொல்றாங்க, இந்த மாதிரி ஐஐடி முடிச்சவங்க தான் இருக்காங்க, அவங்களால மட்டும்தான் அந்த சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. ஸோ பக்காவா கிளாஸ் எடுக்கிறாங்க, நோட்ஸ் சூப்பரா கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிலபஸ் அவ்வளோ டஃப், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. 11th டஃப், 12th ரொம்ப டஃப்பா இருக்கு. உங்க குழந்தைங்கள ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்க்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது அந்த ஸ்கூல் வந்து அகடமிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் பெங்களூர் ஸ்கூல்ஸ்ல சொல்லியிருந்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அகடமிக்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல. அதுதான் மெயின் பிரச்சனையே எங்களுக்கு ஆச்சு. ஸோ என்னன்னா பேசிக்கா ஒரே ஒரு விஷயம் தான், 3rd பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்து மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நினைச்சதுன்னா நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. உண்மையாவே இங்க ஜீவனை வந்து இந்த ஸ்கூல்ல போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை ஸ்கூல் மேல. அவங்க பாத்துக்கிறாங்க. ஸ்கூல் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து 10th 12th கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு ஸ்கூல்ல சொல்றேன்னு அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க கண்ணை மூடிட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் ஸ்கூல் பேரை வந்து சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்களே போய் விசாரிங்க. அங்க டைரக்டா மேனேஜ்மெண்ட்ல கரஸ்பாண்டே பார்க்கலாம், இல்ல பிரின்சிபலையோ வைஸ் பிரின்சிபலையோ பார்த்து ஸ்கூல்ல வந்து உள்ள என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லேப் ஃபெசிலிட்டி என்ன இருக்கு, உள்ள இருக்கிற ஸ்டாஃபோட குவாலிஃபிகேஷன் என்ன, அகடமிக்ஸ்ல என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க பாஸ்ட்ல, அதெல்லாம் நான் கேட்டேன். 10th என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, 12th வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க, என்ன பெர்சன்டேஜ், இதெல்லாம் பார்த்து சாட்டிஸ்ஃபேக்டரி ஆனாதான் நம்ம அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸோ இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே என்ட்ரன்ஸ் வச்சுதான் எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸும் ரொம்ப டஃப்பா இருந்தது. ஜீவனுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அட்மிஷன் கிடைச்சிது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை நிறைய ஊர்கள்ல இருந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஸ்கூல் நேம் கேட்டு, உடுமல்பேட்டில் இருக்கிற ஸ்கூல் நேம் கேட்டு. உங்கள் ஊர்லேயே சிபிஎஸ்சியில் நீங்கள் போட நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன், அகடமிக்ஸ் வந்து அவங்க நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, என்ன வந்து மார்க்ஸ் ப்ரீவியஸாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, மோஸ்ட்லி அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேயே வச்சுருப்பாங்க, அவங்களோட ஸ்கோர்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு போடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம்,
இந்த சிபிஎஸ்சி வெர்சஸ் ஸ்டேட் போர்டுக்கு நான் சும்மா ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். என்னன்னா இது வந்து கூகுள்லயும் டேட்டா பேஸா இருக்கு, உங்களுக்கு நான் சைட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். ஸ்டேட் போர்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆப்வியஸா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு வந்து கம்ப்ளீட்லி புக்கு பேஸ்டா வருது, கொஷின்ஸும் அதுல இருந்து தான் வருது. ஆனா சிபிஎஸ்சி வந்து அப்படி கிடையாது. ஒன்லி 50% ஆஃப் த கொஷின்ஸ் தான் வந்து டைரக்டா புக்ல இருந்து வருது. மிச்ச 50% வந்து கான்செப்ட் பேஸ்ட் கொஷின் பேப்பர். எல்லா சப்ஜெக்ட்லயுமே இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எழுதுறது குழந்தைங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு எழுதுற ஒரு பேசிக். அது வந்து கரெக்ஷன் பண்ற எக்ஸாமினர் பாத்தீங்கன்னா அது கரெக்டுன்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி ஃபுல் மார்க் கொடுப்பாரு அப்படின்னு தெரியாது. அதனாலதான் ஸ்டேட் போர்ட்ல சென்டம் மார்க்ஸ்லாம் ஈஸியா வருது, இங்க கொஞ்சம் டஃப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு இதுலயே புரிஞ்சிருக்கும் ஸ்டேட் போர்டுன்றது நான் அந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி அது வந்து மெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. சிபிஎஸ்சி வந்து மெமரைஸ் பண்றது கிடையாது. அது கம்ப்ளீட்டா அந்த சாப்டர் புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணா கொஸ்டின்ஸ் வரும், அவுட் சைட் புக்ல இருந்து தான் வரும். அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் எழுதணும். அப்ப அந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். ஸோ சிபிஎஸ்சிக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஸ்டேட் போர்டு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 12th மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் நல்லா கிடைக்குது, அது வந்து மறுக்க முடியாது. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இல்லையா, மெயினா அந்த ஜேஇ அந்த எக்ஸாம், அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம், ஏதாவது ஒரு காலேஜ்ல அட்டானமஸ் காலேஜ், இப்போ இனிமே அது சொல்லுவேன் நான். இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராத மற்ற காலேஜஸ்ல அதை வந்து அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போ வந்து அந்த காலேஜஸ் வந்து அவங்களே தான் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லாமல் அந்த என்ட்ரன்ஸ். நல்லவேளை தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு டைரக்ட் கவுன்சிலிங் தான். ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸாக தான் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து சிபிஎஸ்சியில படிச்சுட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக எழுத முடியுது. இது உண்மைதான். ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்கலாம் இப்போ எழுதிட்டு வந்திருந்தாங்க. நான் பேசிட்டு தான் இது வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா ஒன்ஸ் நம்ம எப்படியோ உள்ள போயிட்டோன்னு வைங்களேன், ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை அட்மிஷன் மூலமாவோ கவுன்சிலிங் மூலமாவோ நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜ்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா சிபிஎஸ்சிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அவங்க எடுக்கிற பிரான்ச்சை பொறுத்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கு பிக்கப் பண்ணிக்கிறது அந்த காலேஜோட சிலபஸ். ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தவங்களுக்கு மேபி டஃப்பாக இருக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 விரலும் ஒன்றும் இல்லை. நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டேட் போர்டு குழந்தைங்களுக்கு வந்து காலேஜும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்லி மார்க் பேஸ்டாக கட் ஆஃப் வந்து நல்ல மார்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் அப்படி தான் போடுறாங்க ஸ்டேட் போர்டில். இதுவும் நான் ஜென்ரலாக இருக்கிறதா சொல்கிறேன், இது என்னோட ஐடியா கிடையாது. ஜென்ரலாக இங்கே நான் பார்த்து இங்கே இருக்கிறவங்கள வச்சு சொல்கிறேன். சிபிஎஸ்சி வந்து ரொம்ப நாலேஜ் பேஸாக போகுது. ஜேஇ மாதிரியான என்ட்ரன்ஸுக்கு வந்து தயாராகிறீங்கன்னா, ஏன்னா சிபிஎஸ்சிலேருந்து போனால் மட்டும் தான் ஜேஇலாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்கூல் பற்றினது. அடுத்ததான் காலேஜ் பற்றின விஷயங்களை பார்க்கலாம். என் பக்கத்தில் டேபிள் இருக்கு. டேபிள் ஃபுல்லாக காலேஜோட பேம்ப்ளெட்ஸ் இருக்கு. இது எல்லாம் நான் வீடியோவில் காட்டணும்னா வீடியோ 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகும். ஸோ இப்போ ஜீவனுக்கு நான் எய்ம் பண்ணுறது வந்து கோயம்புத்தூர்ல தான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சேர்க்கலான் இருக்கோம். இல்லை பெங்களூர்லேயும் ஐடியா இருக்கு. பெங்களூர்லயும் கோயம்புத்தூர்லயும் சேர்த்து ஒரே ஒரு காலேஜ் தான். அது வந்து இந்த அமிர்தா காலேஜ், அமிர்தா காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 10 பிளேசஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல வராது. இதுக்கு வந்து தனியா AEEEன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடும். நீங்க வந்து ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரியிலே உங்களுக்கு வந்து பிப்ரவரி 1 இந்த வருஷம் வந்து எக்ஸாம் இருந்திருக்கு. ஸோ இந்த காலேஜ் தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. எதில் கிடைச்சாலும் சரி, நம்ம எந்த பிரான்ச்சில் வேணாலும் எடுக்கலாம். எல்லா 10 பிரான்ச்சுக்கும் சேர்த்து ஒரே என்ட்ரன்ஸ் தான். ஒரு என்ட்ரன்ஸ் எழுதினாவே 10 பிரான்ச்சில் எது வேணால் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு இடம் வேணும், எந்த பிரான்ச் வேணும்னு. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஜனவரி எண்டு, இப்போ 2026ல பண்ணிருக்காங்க. அடுத்த என்ட்ரன்ஸ் வந்து ஏப்ரல்ல பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் எழுதி
அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க், அகாடமிக் மார்க்கும் எடுத்துப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் மார்க்கே எடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பு கோயம்புத்தூர்ல வந்து கிடைக்கிறது. இப்போ ரீசெண்டா என் ஹஸ்பண்டோட பசங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. நல்ல மார்க்ஸ் இருந்தே கோயம்புத்தூர் பிரான்ச் கிடைக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் காம்படிஷன். ஸ்கோர் வந்து 98க்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கே வந்து கோயம்புத்தூர் வந்து டஃப்பா இருக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் கோயம்புத்தூர் பிரான்ச் எய்ம் பண்றாங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கு இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல. ஜீவனுக்கும் அதுதான் வந்து எய்ம். அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அந்த காலேஜ்ல தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஏஐ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போகணும். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட்ல வந்துடும். இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து ஏப்ரல்ல வருது. 2 தடவை கண்டக்ட் பண்றாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எழுதி அதுலயே சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஓகே. சப்போஸ் அதில் மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா மறுபடியும் செகண்ட் டைம் எழுத விடுறாங்க. எதுல ஹையஸ்ட் மார்க் வருதோ அதை எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த அமிர்தா காலேஜ் வந்து உங்களுக்கு சென்னையிலயும் இருக்கு. நான் இப்போ 10 கேம்பஸஸ் படிக்கிறேன். அமராவதி, அமிர்தபுரி, பெங்களூர்ல இருக்கு, சென்னை, கோயம்புத்தூர், ஃபரிதாபாத், ஹரித்வார், கொச்சின்ல இருக்கு கேரளா பீப்புளுக்கு, மைசூர் அண்ட் நாகர்கோவில். அப்ப தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னை மட்டும்தான். கர்நாடகாவுக்கு வந்து பெங்களூர் அண்ட் மைசூர் 2ல இருக்குது. கேரளாக்கு வந்து கொச்சின்ல இருக்கு. அப்புறம் மற்ற இடத்துல ஸோ 10 இது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே என்ட்ரன்ஸ் தான். இதுல எந்த பிரான்ச்சுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். அவன் வந்து ஏஐ எய்ம் பண்றான், ஸோ ஏஐல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்லாம் இது எல்லாமே ஹஸ்பண்ட் நேர்ல போய் ஒவ்வொரு காலேஜ்லயும் விசாரிச்சு எல்லாமே சேகரிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி காலேஜ்ல போட நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா அந்த காலேஜை விசிட் பண்ணி ஃபர்ஸ்டே என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கவுன்சிலிங் போகும்போது அது ஈஸியா இருக்கும். ஸோ அமிர்தாக்கும் கவுன்சிலிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. கவுன்சிலிங் பத்தி அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அமிர்தாவில் வந்து பிடெக் இருக்கு, பிஇ கிடையாது. பிடெக்கு கீழே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் வரும். பிடெக்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நான் வந்து ஏஐ அப்படி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். போய் பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்தா ஏஐல மட்டுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமே 5 பிரான்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில் அப்படி இல்லை. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், இசி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், ட்ரிபிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லை வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மெடிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு. அப்போ சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு காலேஜ்லையுமே எந்தெந்த கம்பெனி வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்றத அவங்களோட பேம்ப்ளெட்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கிற டைம்ல தான் இன்ஜினியரிங்லாம் வந்து பூம் ஆச்சு. அந்த டைம்ல கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளவா ஐடி கம்பெனிங்க இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஐடி ஹப் மாதிரி கோயம்புத்தூர் மாறிட்டு இருக்கு. பெங்களூருக்கு அடுத்தது கோயம்புத்தூர் தான். அந்த மாதிரி ஐடி கம்பெனிங்க வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த கம்பெனிங்க எல்லாமே இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து மோஸ்ட்லி கேம்பஸ்க்கு வராங்க. மற்ற காலேஜஸ்ல வாங்கின பேம்ப்ளெட்ஸ்லயும் நமக்கு தெரியிற எல்லா ஐடி கம்பெனிங்களும் அங்க கேம்பஸ் வர்றது வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அட்டானமஸ் காலேஜ். கோயம்புத்தூர்ல இது ஒண்ணுதான் இருக்கு. அமிர்தா மட்டும்தான் இருக்கு. மற்ற காலேஜஸ் எல்லாமே தமிழ்நாடு கவுன்சிலிங் கீழே வருது. டிஎன்இஏ கவுன்சிலிங் கீழே வருது. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு வந்து ஜீவன் அப்ளை பண்ண முடியாது, ஜீவன் வந்து கர்நாடகா அது போக முடியாது அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல செம்மையா எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஏன் எடுத்தோடனே ஒரு நெகட்டிவிட்டி? அது நாங்கள் விசாரிச்சிட்டோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் போகலாம். ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து போகணும் அப்படின்னா என்னன்னா இவன் இங்கே தான் அவன் 11th 12th படிக்கிறான், அது மெயின். அது இல்லாமல் நம்ம அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு நேட்டிவ் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ வர்றது வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு போறீங்க. ஜேஇ மாதிரியான எக்ஸாம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்லயே என்ரோல் பண்ணிடுற மாதிரி வருது. உங்களுக்கு வந்து ஜனவரி மந்தே என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா காலேஜுக்கான என்ட்ரன்ஸும் சரி, ஜேஇயும் சரி, உங்களுக்கு வந்து 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துடுது. கொஞ்சம் சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஜேஇ எழுதுனா உங்களுக்கு இங்க கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இது இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜேடபிள்யூ அப்படின்ற எக்ஸாம் வந்து ஐஐடியில் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி சென்னை, ஐஐடி காஞ்சிபுரம், ஐ திங்க் அப்புறம் என்ஐடி திருச்சி, இந்த மாதிரி காலேஜஸ்ல என்ட்ரு ஆகிறதுக்கு தான் அந்த மார்க்ஸ் அண்டு
பர்சன்டைல்னு சொல்றாங்க. அந்த பர்சன்டைல் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு தான் நீங்க ஜேஇ எழுதணும். இன்னொன்னு தஞ்சாவூர்ல ஒண்ணு இருக்கு, சாஸ்திரான்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஜேஇ மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க. அமிர்தா காலேஜ்லயும் ஜேஇயோட மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்போ அமிர்தா காலேஜ்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் விசாரிச்சப்போ, என் ஹஸ்பண்ட் விசாரிச்சுட்டு வந்தது, விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஓவராலாக வருது அதை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து ஃபீஸு. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தா ஹையஸ்ட் 95% பக்கம் வந்தோன்னா பர் இயர் வந்து 1.3 lakhs 1,30,000 ஸ்டார்ட் ஆகுது, டிபெண்டிங் ஆன் பிரான்ச். நான் சொல்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து எல்லா காலேஜஸ்லையுமே ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறமா மற்ற பிரான்ச்சுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹையஸ்ட் மார்க் வரல, 80%, 70 அப்படி கீழே போக போக அவங்களோட ஃபீஸ் ஸ்லாட் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஹையஸ்ட் ஸ்லாட் அது இதெல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் வருது. ஆக்சுவலாக ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் தான் 1.3 lakhs per annum. அதுக்கப்புறமா ஏதோ ஸ்லாட் இருக்கு, அது எனக்கு டீட்டெயிலாக தெரியல. லாஸ்ட் ஸ்லாட் 4 ஸ்லாட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 1.3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபோர்த் ஸ்லாட் வந்து 6 lakhs per annum. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சான்ஸ்ல நான் ஸ்காலர்ஷிப்பு 6 lakhs per annumலாம் எனக்கு சத்தியமாக கட்ட முடியாது, கட்டுற ஐடியாவும் இல்லை. ஸோ இது வந்து அட்டானமஸ் காலேஜுக்கு நீங்கள் சென்னையில் இல்லை வேற ஏதாவது ஊரில் இருக்கீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் அட்டானமஸ் காலேஜ் இருந்துச்சுன்னா, இப்போ எஸ்ஆர்எம் எல்லாம் அட்டானமஸ் சென்னையில். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்க்கு வந்து தனியாக என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போகணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் விசாரிச்சு வச்சுருக்கணும். இந்த அட்டானமஸ் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர எல்லா காலேஜஸுக்குமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இந்த ஏப்ரல் மேல பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ மேபி முன்னாடியே அப்ளை பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் வரது சொல்றேன், இந்த ஏப்ரல் மேல தான் கவுன்சிலிங் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு என்ன காலேஜ் இருக்கு, என்ன பிரான்ச் இருக்கோ அதை வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமா எடுக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஜென்ரலாக நாங்கள் வந்து அட்மிஷனுக்கு அங்கே போனப்போ எங்களுக்கு அவங்க சொன்னது. இது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதனால நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நேரில் அந்த காலேஜை விசிட் பண்ணி உங்கள் சைடில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு எதில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் போடுங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணனால எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேறு எந்த யூடியூபராவது இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களே எனக்கு நிஜமாக தெரியல. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்னால தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்ரலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எதுவுமே இதில் வந்து இந்த காலேஜ் வந்து பேச சொன்னாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற டிசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த பிரான்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்துதான் எந்தெந்த காலேஜஸ்ல அந்த பிரான்ச் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நீங்க போயிட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்டே வந்து ஃபீஸ் வந்து விசாரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஏஐக்கும் வந்து ஹையஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு விஷயம், இப்போ வந்து என்ன ஒரு இது போயிட்டு இருக்குன்னா, இப்போ என்ன ரீசெண்டா ஒரு டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி அந்த காலேஜ்ல இருக்கணும். உங்க குழந்தை 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த டெக்னாலஜி வந்து அப்போ உயிரோட இருக்கணும். அதுதான் வந்து லைவா அப்போ போயிட்டு இருக்கணும். அப்பதான் உங்க குழந்தைங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். நம்ம பழைய மாடல்ல படிச்சுட்டு இருந்தோம்னா வெளியே வரும்போது அது அந்த டெக்னாலஜியில இல்லைன்னா அப்போ வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால நாங்கள் இப்போ பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ சம்பந்தமா எந்தெந்த காலேஜஸ்ல அப்டேட்டடான கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்ததுல ஃபர்ஸ்ட் வந்து அமிர்தா காலேஜ் தான் பெஸ்டா வருது. அதுக்கு அடுத்துதான் ஸோ கோயம்புத்தூர் பீப்புளுக்காக இந்த இன்ஃபர்மேஷன், இல்லை சென்னையில் இருக்கவங்க யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நான் படிக்கிற காலத்துலேருந்தே பிஎஸ்ஜி காலேஜ், சிஐடி, ஜிசிடி இந்த காலேஜஸ்லாம் வந்து டாப்பு. ஸோ இந்த 3 காலேஜ்லேயும் வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கட் ஆஃப் வந்து 98%, 99.9 அந்த மாதிரி வச்சுருந்தா இந்த காலேஜஸ்குள்ளேயெல்லாம் போயிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த காலேஜஸ்லாம் தி பெஸ்ட் காலேஜஸாக இருக்குது. கேம்பஸ் ஈஸியாக வந்து செலக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த காலேஜஸில் வந்து இன்னும் என்கொயர் பண்ணலை. அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிற காலேஜஸ் வந்து என்னன்னா அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அடுத்த காலேஜஸ்ல இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற காலேஜஸ்ல வந்து இப்போ ரீசெண்டா கிருஷ்ணா காலேஜ் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு நல்லா இருக்கு மேடம் விசாரிச்சு பாருங்கன்னு. கிருஷ்ணா காலேஜ் வந்து நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், ஜீவனை கூட்டிட்டு நான் இங்கே வரக்கு முன்னாடி இருந்து அது கேள்விப்பட்டேன்.
நான் படிக்கிற டைம்ல ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து ராமகிருஷ்ணா ஃபார்மசியில போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்பவே வந்து கேம்பஸ்ல நிறைய பேர் ரிக்ரூட் ஆனாங்க என்னோட பேட்ச்ல. ஸோ இப்போவும் நான் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா கிருஷ்ணா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். நம்மளால கட்ட முடியாது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால இப்போ வரைக்கும் கிருஷ்ணா காலேஜ் வந்து நாங்கள் எடுக்கல. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து விசிட் பண்ணதில் கம்பேரிட்டிவ்லி மற்ற காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கோர்சஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஏஐலேயே டிஃப்ரெண்ட் இது அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னொன்று, எல்லா காலேஜஸ்லேயுமே என்னென்ன கம்பெனிஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்னு பெருசாக டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இப்போ அட்மிஷன் டைமில் போனனால இப்போ வந்து எல்லாரும் இந்த வருஷம் அட்மிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு இந்த டைமில் சும்மா போய் விசாரிச்சப்போ ஸோ அங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படி பார்க்கும்போது இது என் ஹஸ்பண்ட் சொன்னது, ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லை அப்படின்றது அவரோட ஒப்பீனியன். பட் ராமகிருஷ்ணாவில் இருக்கிற பேம்ப்ளெட்டும் அவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கம்மியெல்லாம் கிடையாது. ராமகிருஷ்ணா காலேஜும் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி தான். நான் சொல்றது 2 lakhs per annum, மினிமம் 2 lakhs per annumலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம கிருஷ்ணா அண்டு ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து ஓரமாக வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் தான் ஈஸ்வர் காலேஜ் வந்து நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஏஐயில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதுவும் ஃபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு ஒரு சில பிரான்ச் வந்து 2 lakhs, ஒரு சில பிரான்ச் வந்து 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு அடமானம் வைக்கலாமா அப்படின்னு போயிருந்தேன்ட்டு. அப்படியே தலையை சுற்றுது ஃபீஸ்லாம் கேட்டால். ஸோ அடுத்த வருஷம் என்ன ஃபீஸ் இருக்கும்னு தெரியல. மேபி இந்த ஃபீஸஸ்ல சேஞ்சஸ் வரலாமா இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 2 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறதுக்கு மினிமம் 8 lakhs தேவைப்படுது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 10 to 12 lakhs ஆகும் போல இருக்குது. அதான் அந்த காலேஜ் என்ன கோர்ஸுன்றதை பொறுத்து. ரொம்ப நல்ல காலேஜஸ் தான். ஒரு 2 காலேஜ் வந்து அமிர்தாக்கு அப்புறமா நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுவும் என் ஹஸ்பண்ட் போனது தான். கேபிஆர் காலேஜ்னு சொல்லிட்டு, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இது ஒரு புது காலேஜ் போல இருக்கு, எனக்கு தெரியல. இதில் வந்து பேம்ப்ளெட்ஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு பேம்ப்ளெட். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெக்கானிக்கல், ஐடி தனியாக, ட்ரிபிள்இக்கு தனியாக பேம்ப்ளெட்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் அது ஒரு ஏதோ பிரான்ச்சு, இசிஇ தனியாக ஒரு பேம்ப்ளெட்டு, சைபர் செக்யூரிட்டி தனியாக. ஸோ இது பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டைல், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த பேம்ப்ளெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் கோர்ஸ் பற்றின ஒரு சில பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அங்கே கேம்பஸ் வருது அப்படின்ற டீட்டெயில் ஒவ்வொரு பேம்ப்ளெட்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஃபோர்டு கம்பெனி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏஐக்கு எடுக்கும்போது வேற ஐடி கம்பெனிங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேம்ப்ளெட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸில் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. லேப் ஃபெசிலிட்டிஸ், கொஞ்சம் பிக்சர்ஸ், ஒரு ஜிஸ்ட்டு மாதிரின்னு வச்சுக்கலாங்களேன் இந்த பேம்ப்ளெட்டை. ஸோ இப் சப்போஸ் கோயம்புத்தூர் பீப்புள் வந்து மேபி கேபிஆர் காலேஜ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு கோயம்புத்தூரில் இவ்வளோதான் விசாரிச்சிருக்கோம், ஒரு 4-5 காலேஜ். அமிர்தா காலேஜ், ராமகிருஷ்ணா காலேஜ், அப்புறம் இந்த கிருஷ்ணா காலேஜ் பற்றி தெரியும், ஈஸ்வர் காலேஜ், கேபிஆர், ஒரு 5 காலேஜஸ் வந்து விசாரிச்சதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது அமிர்தா அண்டு இந்த கேபிஆர் தான். ஈஸ்வர் காலேஜும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீஸ் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். நம்ம பே பண்ண போகும்போது என்ன ஃபீஸ் இருக்குது, அந்த இவங்க கேட்குற கோர்ஸ் கிடைக்குதா அப்படி தெரில. லாஸ்ட் ஆப்ஷன் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லலாம், பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் தான் இந்த காலேஜில் செகண்ட் பேட்ச்னு நினைக்கிறேன், இப்போ ஐம் நாட் ராங். எங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் உள்ளே போனாங்க இது கட்டின புதுசில். இப்போ வந்து சூப்பராக இருக்குது இந்த காலேஜ். என்னோட கசின் நிறைய பேர் அந்த காலேஜில் படிச்சிருந்தாங்க. பிடெக் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஐ கோர்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த காலேஜும்
ஃபீஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி கோயம்புத்தூர் காலேஜஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் கம்மியா இருக்கு. இதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா இருக்கிற டெக்னாலஜி வந்து அதுல இருக்கணும். இதுலயும் நிறைய பேம்ப்ளெட்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஏஐக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல் அண்டு வேற இன்ஜினியரிங் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து பிஇ எய்ம் பண்றீங்க அப்படின்னா, சப்போஸ் ஜேஇ ஜீவனும் கண்டிப்பா ஜேஇ அட்டன் பண்ணுவான். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்ல போனாலும் ஜேஇ வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுவான். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பை லக்கு இப் சப்போஸ் கிடைச்சா கூட கிடைக்கலாம் இல்லையா? அவன் மேக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அப்போ ஜேஇல வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஐஐடி, என்ஐடி, அந்த சாஸ்திரா காலேஜ் இதுல எல்லாம் வந்து அட்மிஷன் கிடைக்கும். அமிர்தாலையும் ஜேஇயோட மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஜேஇ வேண்டாம் அப்படின்னா நீங்க ஒன்லி கவுன்சிலிங் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட ஆவரேஜ் மார்க், கட் ஆஃப் மார்க் வச்சு நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர எல்லா காலேஜஸுமே தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா தான் நம்ம எடுக்க போறோம். நம்மளோட குழந்தையோட மார்க்கை பொறுத்து தான் நம்ம காலேஜ் அண்ட் பிரான்ச். எனக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுமோ அது எல்லாமே ஃப்ராங்கா இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கிறதா நான் நம்புகிறேன். இதில் எதுவுமே வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த நாலேஜ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிட்டு நீங்களே நான் சொன்ன மாதிரி விசாரிச்சு, ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சு நீங்கள் நேரில் போய் விசாரிச்சு நீங்க வந்து ஸ்கூல், காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் கொடுங்க. என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.